தேர்தல் ஆணையத்துக்குன்ற ஒரு தனியான பவர் இருக்குது. அவங்க வந்து இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக காவல்துறை கொடுத்தாங்கன்னா ராகுலை கைது பண்ணிடுவாங்க. அது கொடுக்கலாம். டிஃபர்மேஷன் போட்டாங்கன்னா அது சாதாரண கேஸை எடுக்க மாட்டாங்க, சிவியராக எடுப்பாங்க, என்ன வேணா செய்வாங்க. ஆமாம். அதனால ராகுல் வச்ச இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஆத்தென்டிக்காக வைக்கிறார், ஆதாரத்தோடு தான் வைக்கிறார். ஆதாரப்பூர்வங்கிறீங்க. உதாரணமாக அவர் சொன்ன விஷயங்களை தேர்தல் கமிஷனே பலதை ஒத்துக்கிட்டு சமாளிக்கிற பதிலை சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாம நான் சொன்ன மாதிரியே போட்டு நீக்கி இருக்காங்க. உங்களை கொண்டா நிப்பாட்டுறாரு ராகுல். இந்த இவர் தான் நீக்கினாலும் தருக்கார் பாருங்க. தபால் ஓட்ட கடைசி நாக்குனாங்க. கடைசியில் கடைசி நாக்குமா என்ன ஆகுதுன்னு கேட்டா அதை பார்க்கறது இப்போ பிஜேபிக்கு ரொம்ப கம்மியா இருக்குதா, தபால் ஓட்ட சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் வருவதை எதை காட்டுதுன்னு கேட்டா கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறான் பீகார்லன்னு வழங்குது. இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதுல தான் என்ன வேணாலும் செய்ய முடியும். இவங்க வந்து அதை ஹேக் பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுலாம் புரியாது. ஒண்ணு தாமரைக்கு ஏறும், இல்லன்னா கைக்கு ஏறும், இல்ல சூரியனுக்கு ஏறும், ரெட்டலைக்கு ஏறும். எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமோ நீங்க சொல்றதுதான் சரி சார். ராகுல் காந்தி சொல்றதும் சரி சார். ஆதாரத்தை நிறுவனம் 80% பதிவாயிருக்கு, வாக்காளர்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாரு. 80% சொல்லிடுவாரு. ஒரு மாசம் கழிச்சு என்றாங்கல்ல, அன்னைக்கு 90% பதிவாயிருக்கு. அது எப்படி? அதான் எப்படிங்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து பணியாற்ற அதிகாரி மாதிரில சொல்றீங்க. அதுல நான் சொல்லல. கண்டிப்பா இது ஜனநாயகமே இல்லை. எதுக்காக போடாரி உசுர கொடுத்து வாங்கினாங்களோ அதுக்கு அர்த்தம் இல்லாம போகுது. என் கருத்துக்கு என் ஓட்டுக்கு மதிப்பில்லாட்டி என்ன இருக்கு? அப்படி செஞ்சாதான் மக்கள் புரட்சியா வரும். பயப்படுவான் தேர்தல் கமிஷன். அவனு மனுஷன் தானே. மக்களுக்கு வந்துருச்சுட்டாங்க, நேபாள மாதிரி புந்தம் அடிச்சு போடுவாங்கன்னு பயம் வரணும். இன்றைக்கு நாம் இந்திய அரசியல் குறித்து மிக முக்கியமாக பேராசிரியர் பி ஜெய்னுல் அப்தீன் அவர்களிடத்துல பல கேள்விகளை கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்காக பேராசிரியர் ஜெய்னுல் அப்தீன் அவர்களை வரவேற்கிறோம். சார் வாங்க. சார், இப்போ முக்கியமா உங்கள்கிட்ட நான் கேட்க போற கேள்வி, ஏற்கனவே இவிஎம் டேம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஓட்டு மிஷின்ல பெரிய டேம்பர்னு என்ன சொல்றது, மேனிபுலேஷன், தவறாக கையாடி பிஜேபி ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அது அப்படியே மறைஞ்சு போன இடத்துல இப்ப ராகுல் காந்தியினுடைய வாட் ஷோரே இந்த கேம்பெயின் ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சாத்தியமா? ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. இந்தியா டுடே நியூஸ் மினிட்ஸ் தான் ஸ்டிங் ஆபரேஷன் முடிச்சிருக்கிறாங்க. பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கம், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 1 கோடி பேர் சேர்ப்பு, அதே மாதிரி ஹரியானாவில் நடந்த ஓட்டு மோசடி, இப்படி எல்லாம் பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல ஞானேஸ்வரர் குமாருங்கிற அந்த உங்களுக்கு தெரிஞ்சதான் அவரு தான் வந்து அப்படி நடப்பதற்கு சாத்தியம் இல்லைங்கிறாரு. பிஜேபி காரங்க கடுமையாக எதிரொலிக்கிறாங்க. ஒரு எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த விவகாரம்? சாத்தியம் இருக்கா? அதாவது சாத்தியம் இல்லைன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்துக்குன்ற ஒரு தனியான பவர் இருக்குது. அவங்க வந்து இதை ஒரு கம்ப்ளைண்டாக காவல்துறை கொடுத்தாங்கன்னா ராகுலை கைது பண்ணிடுவாங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயம். அதான் அஃபிடாவிட் தாக்கல் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடு. அது கொடுக்காட்டாலும் இவங்க கைது பண்ணலாம். எங்கள் அவதூறு பண்ண போனார்னு ராகுல் மேலே கேஸ் கொடுக்கலாம். டிஃபர்மேஷன் அது கொடுக்கலாம். டிஃபர்மேஷன் போட்டாங்கன்னா அது சாதாரண கேஸை எடுக்க மாட்டாங்க, சிவியராக எடுப்பாங்க, என்ன வேணா செய்வாங்க. ஆமாம். அப்படி வரும்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரையில் இவர் ஆதாரங்கள் அள்ளி போடுவாரா, அப்போ தேர்தல் கமிஷன் செஞ்சு தப்புன்னு வந்துடும். அதுக்கு பயந்துக்கிட்டு ராகுல் மேலே கேஸ் போட மாட்டேங்கிறாங்க. ராகுல் சொல்வது தவறுன்னு சொன்னால் தேர்தல் கமிஷன் செய்யாத ஒன்றை செஞ்சதாக சொல்லி மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுங்கிற ஒரு பெரிய குற்றமா உள்ள கருத்து. இந்தியாவில் ஒரு பெரிய அட்டானமஸ் பாடி அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? ஒரு தனித்துவமான பாடி மேல ராகுல் வந்து பொய்ய அபாண்டத்தை இருக்கும்போது ஒரு சீர்குலைக்கிறார் நாட்டுன்னு கூட கொண்டு போகலாம். சரி, அப்படி ஒரு விஷயத்தை அவர் எடுத்து போட்டிருக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்காம ஒரு செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்கறது தான் அதுக்கு மறுப்பா இருக்கிறது. அவர் அறிக்கை விடுவதுதான் மறுப்பா இருக்குது. அதை ஒன்று பார்க்குறோம். அதனால ராகுல் வச்ச இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ஆத்தென்டிக்கா வைக்கிறார், ஆதாரத்தோட தான் வைக்கிறார். ஆதாரப்பூர்வங்கிறீங்க. முதல்ல கேட்ட கேள்வி அதனால ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். ஆதாரப்பூர்வங்கிறீங்க. இப்ப உதாரணமா அவர் சொன்ன விஷயங்களை தேர்தல் கமிஷனே பலதை ஒத்துக்கிட்டு சமாளிக்கிற பதில சொல்லி இருக்கிறாங்க. எப்படி ஒரு வீட்டுல வந்து ஒரு 4000 ஒரு டோர் நம்பர்ல 4700 செச்சம் எவ்வளவு ஞாபகம் இல்லை, 4700 பேர் வாக்காளர் ஒரு அட்ரஸ்ல, ஒரே ஒரு கிராமத்துல ஒரு டோர் நம்பர்ல
4700 பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் ஆதாரத்தை போடுறாரு. அப்போ இவங்க தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அப்படி கிடையாதுன்னு சொல்லணும்ல. அப்படிலாம் கிடையாது, அந்த அட்ரஸை நிரூபிக்குவோம் அப்படின்னு சொல்ல காணாம். அது சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் நம்பர் இல்லாதவங்களையெல்லாம் ஒரு தெருவில் வசிப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் 0 நம்பர் போட்டு ஏதாவது ஒன்றில் சேர்த்து விட்ருவோம்னு சொல்கிறாங்களே தவிர, அப்போ இருக்கிறத ஒத்துக்கிறான், அதை ஒத்துக்கிறான். அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் உள்ள ஒரு வீட்டில் வந்து அதில் வந்து 17 பேர், ஆமாம், 2 பேர் கூட வசிக்க முடியாத இடத்துல 45 பேர், நிறைய பேர் இருக்கு, 90 இருக்கு, 80 இருக்கு, அப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வர்றது வந்து அவர் தேர்தல் கமிஷனுடைய தரவுகள்ல இருந்து எடுத்து தான் அவர் என்ன செய்யறாரு, அது பண்றாரு. அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல தேர்தல் கமிஷனால. நேரடியாக செய்தியாளர்கிட்ட கேட்கும்போது கூட ஒழுங்கான ரிப்ளை சொல்ல முடியல. அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்லுங்கன்ற பதில் தான் சொல்றாங்களே தவிர அதே தான் சொல்றாங்க. அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒன்று. அதுக்கு அடுத்தது அந்த நீக்குனாங்கல்ல 65 லட்சம் பேரை பீகாரில் நீக்குனாங்கன்னு வருதுல, அந்த நீக்கின விஷயமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு பதில் சொல்லும் பொழுது அது அந்த அளவுக்கு இருக்குது, செத்து போனவங்க இருக்கிறாங்க, இடம்பெயர்ந்தவங்க இருக்கிறாங்க, சரியாக தான் செஞ்சுருக்கிறோன்னு ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. அதில் இவங்க சில கேள்விகள்லாம் அதில் தவறாக சொல்லியிருக்கிறீங்க, யார் வந்து செத்து போனதாக சொல்கிறீங்களோ அவங்க உசுரோட இருக்கிறான், அவ்வளோதான் டீ குடிக்கிறாரு, அதில் எடுத்து போடுறாரு. அவன் செத்தவர்களோட உரையாடுனேன்னு செய்யறாரு. செத்தவங்க 10 பேர் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப நீ வந்து செத்தவனை தான் நீக்கணும்னு சொன்னா செத்தவன் இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஒரு இதை பண்றாங்க. அது போக என்ன செய்யறாங்கன்ட்டு இப்ப புதுசா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, அந்த தேர்தல் கமிஷனுடைய இணையதளத்துல போய் நம்ம என்ன செய்யலாம்னா திருத்தங்கள் நீக்குதெல்லாம் வந்து நம்ம அது பண்ணலான்னு இருக்கிறது. நம்மளே லாகின் பண்ணி நம்ம என்ன செய்யறது, என்னுடைய இது தவறா இருக்குது திருத்தறேன் நீக்கிறேன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு போல இருக்கு. அந்த இது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ நீங்க ஓட்டரா இருந்தீங்கன்னு வைங்க, உங்க எந்த நம்பர் நீங்க கொடுத்துருக்கிறீங்களோ அந்த நம்பர்ல இருந்தே வந்து தேர்தல் கமிஷனை அந்த சைட்டுக்குள்ள போய் லாகின் பண்ணி என்னை வாக்காளர் நீக்கிருங்கன்னு நீங்களே சொல்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணி நீக்கிருக்கிறாங்க. அவர்களை கூட நிப்பாட்டுறாரு. ஆனா அவருக்கே தெரியாது, அவருக்கு தவறே தெரியாது. எனக்கு தெரியாம நான் சொன்ன மாதிரியே போட்டு நீக்கி இருக்காங்க. உங்களை கொண்டா நிப்பாட்டுறாரு ராகுல். இந்த இவர் தான் நீக்கினாலும் இருக்காரு பாருங்க, இவர் தான் நீக்கினதா போட்டிருக்கிறாங்க, அவர்கிட்ட கேளுங்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, இல்லைங்க நான் எந்த ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம்லாம் வந்திருக்குது. அப்படி வந்த பிறகு நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப வந்து தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. அது எப்படி பின் வாங்கினா, எப்படி என்னென்ன பின் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா, அந்த தேர்தல் கமிஷன்ல முக்கியமான போது தபால் ஓட்டுன்னு ஒன்று இருக்கிறதுல, இந்த தபால் ஓட்டை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முதல்ல எண்ணுவாங்க. தபால் ஓட்டு தான் லீடிங்னு ஃபர்ஸ்ட் போடுவாங்க. 8 மணிக்கு கவுனிங்னா 7:30 மணிக்கு தான் தபால் எண்ணிக்கை போயிட்டு இருக்கும். 1/2 மணி நேரத்துல வந்துடும். அதுக்கப்புறம் அது தோத்து போற கட்சி தபால் ஓட்டுல இருக்கும் மாறி வருமோ அப்படி சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. பிறகு என்ன செய்யறாங்கன்னா மாத்தி தபால் ஓட்டை கடைசி நாக்குனாங்க. கடைசி நாக்குமா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதை பாக்குறது இப்ப பிஜேபிக்கு ரொம்ப கம்மியா இருக்குதா, தபால் ஓட்டை சேர்த்து விடு, தபால் ஓட்டுல என்ன ஆடு பண்ணிக்கலாம், பேப்பர்ல வந்துச்சுன்னு சொல்றதுதானே. இதுல நீங்க பிஜேபி சொல்றீங்க, பிரச்சனை தேர்தல் கமிஷனுக்கும் காங்கிரஸுக்கும், பிஜேபிக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, தேர்தல் கமிஷன் பாக்குது, சரி பிஜேபிக்கு 1000 ஓட்டு உதாரணமா, காங்கிரஸுக்கு வந்து 1100 ஓட்டு, அப்ப காங்கிரஸ் ஜெயிச்சிருவான்றவன தபால் ஓட்டுல 100 ஆட் பண்ணிடுவாங்க. அப்ப தேர்தல் கமிஷன் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுதுங்கிற குற்றச்சாட்டை தான் ராகுல் வைக்கிறாரு. அப்ப நீ எதுக்காக வேண்டி கடைசியா என்ற தபால் வாக்குகளை கடைசியா எண்ணுவது என்னன்னு கேட்டா, அதை வந்து என்னென்று வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம், மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். யாருக்கு கம்மியா இருக்குதோ அதுக்கு தகுந்த தபால் ஓட்டு கூட வந்துச்சுன்னு நம்ம சேர்த்துக்கிறலாம், அதிகார மட்டத்துக்கு செய்ய முடியும். அதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு நேற்று அறிக்கை விட்டாங்க தேர்தல் கமிஷனில் வந்து, நாங்கள் கடைசியாக எண்ண மாட்டோம், இந்த கடைசியாக தபால் ஓட்டு எண்ணுவதை வந்து கடைசி சுற்றுக்கு 2 சுற்றுக்கு முன்னாடி எண்ணி அதை அறிவிச்சிருவோங்கிறாங்க. உதாரணமாக 10 சுற்றுன்னு இருந்தால் ஒரு 15 சுற்றுனா 13வது சுற்றுல 13 சுற்று முடிஞ்ச தபால், அப்புறம் 14, 15 2 சொல்லியிருக்காங்க. 13க்கு அப்புறம் தபாலை எண்ணி முடிவை அறிவிச்சிட்டு தான் 14க்கு போகணும். தபால் ஓட்டு உள்ள மாதிரி ஆடு பண்ண எல்லாத்தையுமே. அப்ப நாங்க வந்து அந்த சந்தேகத்தை இறங்கி தானே வர்றாங்க. இப்ப யாரும் அறிவிச்சிருக்கா? தேர்தல் கமிஷன் நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க, இறங்கி வந்திருக்காங்க, பயந்துறாங்க. மக்கள்கிட்ட ஒரு இஷ்யூ ஆகுது, நம்ம கள்ளத்தனம் பண்றதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிடிக்கிறாங்க, அப்ப அந்த நம்ம சந்தேகத்தை தீர்க்கணுங்கிற அது ஒரு விஷயத்த வந்துட்டாங்க.
அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, நேற்று முந்தா நாள் உள்ள அந்த அவங்களுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் இந்த வாக்காளர்களோட திருத்தங்கள், சேர்த்தல், நீக்குதல் சம்பந்தமாக கொடுக்கறதாக இருந்த புகார் கொடுப்பதாக இருந்தால் அவங்க ஆதார் அட்டையில் வந்து எந்த நம்பர் இருக்கிறதோ ஃபோன் நம்பர் அந்த நம்பர்லேருந்து வந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னாட்டா அது அப்போ போலியாக பண்ண முடியாது. இப்போ ஆதார் அட்டை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் உங்கள் ஆதார் அட்டை எடுப்பானா, அந்த நம்பர்லேருந்து இந்த கோரிக்கை வந்திருக்கான்னு பார்ப்பானா. அப்போ முதல்ல ஆதார் அட்டையை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொன்ன ஒரு ஆளுக்கு ஆதார் அட்டையின் அடிப்படையில் தான் நீங்கள் புகாரே கொடுக்கணும். நீங்கள் சுஃபியான்ட்டு வருதுன்னா நீங்கள் வேறு நம்பர்லேருந்து கொடுத்தா ஏற்றுக்கிற மாட்டான். சுஃபியான்கிற பேரில் நீங்கள் போட்டாலும் உங்கள் ஆதார் அட்டையில் அந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்ணணுமா. செக் பண்ணணும். அந்த ஆதார் அட்டையில் இருந்து வந்தால் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். அதை ஹேக் பண்ண முடியாது. வெரி குட். அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஆளுக்கு புகார் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கொடுக்க இயலாது. அந்த என்ன சந்தேகப்பட்ட காரணத்தினால நாங்கள் அது ஆதார் அட்டையுடைய நம்பர் என்னவோ, நீங்கள் ஒவ்வொரு ஆதார் அட்டையிலும் நம்பர் கொடுப்போம்ல, அதை நீங்கள் தான் உறுதி பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அது வந்து உறுதியும் பண்ணுவாங்க. நம்பர் கொடுத்த பிறகு நமக்கு ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுற நம்பர் தான் அது. இப்போ கன்ஃபார்ம் பண்ண நம்பராக இருக்கிறதுனால அந்த நம்பர்லேருந்து வந்தால் தான் நம்ம இந்த சேர்த்தல் நீக்குதலை ஏற்றுக்குருவோம், இந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்த்துட்டோம் அப்படின்னு செஞ்சிருக்கான்னு தான் அர்த்தம். தேர்தல் கமிஷன் வந்து இந்த திருத்தத்தை ஏன் செய்யறான், களவாண்டதை ஒத்துக்கிறான், தப்பு செஞ்சு இப்ப இறங்கி வர்றான். மக்கள் பிரச்சனை புரட்சியா வந்துருங்கிற அளவுக்கு நாடு முழுவதும் ஓட்சோரே வாக்கு திருட்டு அது ஒண்ணு வந்துச்சு. உங்க வாக்கு திருட்டப்படுதுன்னு பிரச்சாரம். ஆமா. அதுக்கடுத்து பீகார்ல செஞ்ச மாதிரி நாடு முழுவதும் செய்ய போறோம்னு முதல் அறிவிச்சிருந்தான். யாரு? தேர்தல் கமிஷன். இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து ஸ்பெஷலா எல்லாத்தையும் மறுஆய்வு செய்வது, அனைத்து ஓட்டர்களையும் மறுஆய்வு செஞ்சு இந்த பீகார்ல உள்ள மாதிரியே எல்லாரையும் வந்து நீக்கிறது சேர்க்கிற வேலைக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நாங்க பிற மாநிலங்கள்ல அதை அமுல்படுத்துவதற்கு முன்னாடி அனைத்து கட்சி, இது முந்தா நாள் உள்ள அறிக்கையில் உள்ளது, அனைத்து கட்சி கூட்டங்களையும் கூட்டி ஆலோசித்து தான் முடிவெடுப்போன்ட்டான். அப்போ அனைத்து கட்சி கூட்டினாங்கன்னா அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அது வந்து அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்ப அனைத்து கட்சி கூட்டணி எதுக்குன்னு சொல்ற? நீங்க சொன்னதை பார்த்தா தேர்தல் கமிஷன் கடுமையான நிலையிலிருந்து படப்படப்பட்டு கீழே இறங்கி வழியே இல்ல, இறங்கி தான் வரணுங்கிற. அனைத்து கட்சி வரும்போது it would have a kind of the different questions எழும்ல, நிறைய வரும். எல்லாத்துக்கும் பண்ண முடியாத. ஆமா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. எவ்வளவு அதுல கேட்பாங்கல்ல, எல்லா கேள்வியும் கேட்பாங்கல்ல. ஆமா. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்துட்டு தான் எல்லா மாநிலங்களையும் இனிமே அமுல்படுத்துவோம். அப்ப இந்த சிஸ்டத்துல நாங்க தப்பா செஞ்சிருக்கணும்னு பயந்ததை ஒத்துக்கிட்டான். சொல்ல முடியாது. ஆமா, இதை எல்லா பக்கமும் கொண்டு போக இயலாது. பெரிய ஒரு கடுமையான கோபம் வந்துடும். பீகார் மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் கமிஷனை இப்போ அடிப்பாங்க. போய் வெறுப்பு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா அங்கங்க உள்ள தேர்தல் கமிஷன் அலுவலகத்துல போய் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். ரெவல்யூஷன் வந்துடும். அந்த மாதிரி உளவுத்துறை மூலமா ஓட்டை எடுத்துட்டானா வெறித்தனமா நடக்கும்ல, எனக்கே ஓட்டு இல்லையா அப்படின்னு வரும்ல. அதை விளங்கிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம்னு வர்றான். அனைத்து கட்சி கூட்டம்னு வருவதை எதை காட்டுதுன்னு கேட்டா, கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறான் பீகார்லன்னு வழங்குது. சரி, கள்ளத்தனம் பண்றதான் ஒத்துக்கிட்டான்னு வழங்குது. சரி, கள்ளத்தனம் செஞ்சதை ஒத்துக்கிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா இனிமே நாங்க வந்து இது எல்லாத்தையும் கேட்டுதான் செய்வோம் எதுனாலும். அப்ப தேர்தல் கமிஷன் மீது ராகுல் வச்ச குற்றச்சாட்டுலாம் உண்மை என்பது இந்த மாற்றங்கள்ல நமக்கு தெரியுது. சரி, அது ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இதுல தவறு நடந்திருக்கிறதுங்கிறதுனாலதான் அவங்க இறங்கி வந்து இனி அனைத்து கட்சி கூட்டம் வச்சுதான் நாங்க எதுவும் அறிவிப்போம், தனியா அறிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு. ஆனா இதுல இதை விட வந்து முக்கியமா வந்து சரி, அந்த இவிஎம்ல தான் கவனம் அதிகமா செலுத்தினவங்க லேசா நினைக்கிறாங்க. இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதுல தான் என்ன வேணாலும் செய்ய முடியும். இவங்க வந்து அதை ஹேக் பண்ண முடியாது, பண்ண முடியாதுலாம் அதெல்லாம் பொய். அது எலக்ட்ரானிக் மிஷினில் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஹேக்கு தான் பண்ண அவசியம் கிடையாது. இந்த ஃபோனை தயாரிக்கும் போது அதில் ப்ரோக்ராமை நீங்கள் எழுதிட முடியும். உதாரணமாக இத்தனை அந்த துறையில் எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். ஆமாம் சார், கம்ப்யூட்டர் விவகாரத்தில் நீங்கள் ரொம்ப நுணுக்கமான ஆள். எனக்கு தெரியும். நம்ம படிக்காத ஆள் தான். சரி, படிப்புக்கு அது சம்மந்தம் இல்லை. சரி, அப்போ அந்த மிஷினை பொறுத்த உங்கள் ஃபோனே இருக்குன்னு வைங்களேன். சரி, இந்த ஃபோனில் வந்து இத்தனாம் தேதிக்கு இன்னதுன்னு டைரி வச்சிருக்கிறீர்கள்ல, ஆமாம், அந்த டைரி மூலமாக அந்த தேதி அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு காட்டும், டிஸ்பிளே கரெக்டாக காட்டிடும். அந்த மாதிரி அந்த ஓட்டுன்றதுல வந்து மிஷினில் தயாரிக்கும் பொழுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டை காட்டும். சரி, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா 1,10,000 ஓட்டு காட்டுற மாதிரி செய்யலாம். அந்த ஒரு டேட்டு தான். அதாவது யாருக்கு ஏறணுமோ அதுக்கு ஏறும். ஒண்ணு தாமரைக்கு ஏறும், இல்லன்னா கைக்கு ஏறும், இல்ல சூரியனுக்கு ஏறும், ரெட்டலைக்கு ஏறும். எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமோ அப்படி. அந்த ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்லயும் டைரி இல்லாம, காலண்டர் இல்லாம இருக்காது.
டேட் டைம் போட்டது தான் இருக்கு அந்த எல்லா இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள்லையும். சரி. அந்த டேட் டைம் இருந்துச்சுன்னு சொன்னாலேயே எந்த டேட்ல எவ்வளோ காட்டணுமோ அந்த டேட்ல காட்டினீங்க அன்னைக்கு சோதிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டா இருக்கும். அதுக்கு கரெக்டாக இருக்குன்றீங்க. அதனால தான் பதிவு தானே பண்ண பாரு கரெக்டா இருக்கும். அதனால தான் ஒரு மாதம் கழிச்சு என்றது. எதுக்கு என்றதுன்னா ஓட்டு முடிஞ்ச உடனே சீக்கிரமா அறிவிக்கிறதுக்கு தான் இந்த கொண்டு வந்தவங்கிறாங்க. இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு அறிவிக்க வேண்டியதானே. இந்த மிஷின்லாம் ஒரு இடத்துல ஒன்றை வச்சு ஒரு மாதம் கழிச்சு 15 நாள் கழிச்சு என்றான் பார்த்தீங்களா இந்த எலக்ட்ரானிக் மிஷின். அது மாசக்கணக்குல ஓடுது. மாசக்கணக்கில் நம்ம செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டுல போலிங் முடிஞ்சிருது. எப்ப அக்டோபர் நவம்பர்ல லாஸ்ட்ல தான் என்றான். லாஸ்ட் என்றான் 2 மாசம் டைம். அதுக்கடையில அவ்வளவு மாநிலம் ஓடுதா இல்லையா? 7 கட்டம் 8 கட்டம் அப்படி இருக்கு. அப்ப அந்த 2 மாசத்துக்குள்ள டைரி போட்டிருக்கான். அந்த டேட்ல தான் அது மாறும். என்னைக்கு அவன் செஞ்சிருக்கிறான்னு அதை ஒட்டி மாறிக்கிறோம். அவங்க இவன் என்ன செய்யறாங்கன்னா நெட்வொர்க் இல்லாம சிம் கார்டு இல்லாம எப்படி உள்ள ஹேக் பண்ண முடியுங்கிறாங்க. ஹேக் பண்ணுவான்னு யார் உனக்கு சொன்னா? ஹேக் பண்றது அது ஒரு வழி. ஹேக் மூலமா மட்டும்தான் மாற்றம் செய்யணும்னு கிடையாது. ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ணி உள்ள இருந்துகிட்டு நம்ம போடும்போது செய்யலாம். அது மாதிரி மிஷின்ல போடும்போது ஒண்ணுக்கு போடும்போது இன்னொன்னுக்கு போற மாதிரி கூட ப்ரோக்ராம் மிஷினே நம்ம செட் பண்ணலாம். நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் சொல்றேன். உங்க இஸ்லாமிய வழியில அல்லாஹ் படைக்கும் போதே ஒரு நப்சுக்கான ஆற்றல் எல்லாம் படைச்சிருப்பான்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இந்த மிஷினை இவனு உருவாக்கும் போதே அதை ஒருத்தருக்கு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி உருவாக்கி இருக்கு. அதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மிஷினை தயாரிக்கிற நிறுவனத்துக்காரன்ல அவன் யாரு? அந்த மிஷினை தயாரிக்கிற நிறுவனத்தினோட டைரக்டரா இருக்கிற பிஜேபியுடைய ஒரு மாநில பொறுப்புல உள்ள ஒரு ஆள். அந்த மிஷினை தயாரிக்கிற யார்கிட்ட நீங்க மிஷின் வாங்குறீங்களோ அதை சப்ளை பண்றான்ல மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதனுடைய நிர்வாக அதிகாரியா இருக்கக்கூடிய 4 பேர் கொண்ட அதிகாரிகள் 3 பேர் பிஜேபி ஆட்கள். அப்ப பிஜேபி ஆட்கள் எந்த நிறுவனத்தில் இருக்கிறார்கள் நிர்வாகியாக அவங்களிடமிருந்து இந்த மிஷின் வாங்கப்படுகிறது. அப்ப அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சு கொடுத்துருவான். வெளியில என்ன சோதனை பண்ணா அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த டேட் வரும்போது மாறிக்கிறோம். அந்த இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் என்ன மாதிரி அமைச்சிருக்கிறானோ அந்த மாதிரி மாறிக்கிறோம். செப்டம்பர்ல ஒண்ணு காட்டும், ஓட்டை எண்ணும் போது நவம்பர் டிசம்பர்ல ஒண்ணு காட்டும். ஆமா, அப்படியும் பண்ணலாம். அது ஒரு வழி இல்ல. எப்படி பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? மிஷின்ல என்ன வேண்டாலும் மாற்றங்களே செய்ய. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் சரி சார், ராகுல் காந்தி சொல்றதும் சரி சார். ஆதாரத்தை நிறுவீங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஐயா இதுல ஒரு பேச்சு சொல்ல வரேன், ஒன்ன சொன்னீங்கன்னா ஒரு நம்பர் போடுறோம், அந்த நம்பரை போட்டா உங்களுக்கு போகாம இவரு போடணும், ஆதாரத்தை காட்டுங்க. காட்ட முடியலையே, ஓட் ஷோர்ல காட்டுவீங்க. இல்ல வாக்கு திருட்டுல நீங்க 65 லட்சம் பேர் ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி பி ஜெயினுலாப்தீன்ங்கிற பேர்ல 2 பேர் இருக்கீங்க, நீங்களும் ஒரு கணவன் மனைவி. அங்க கேட்டீங்கன்னா ஒரு 78 ஓட்டு இருக்கு, நீங்க கேட்டா யாரும் இல்லைங்கிறீங்க. அதே மாதிரி இவிஎம்ல டேம்பர் இப்படி பண்ணலாம்னு காட்டணும்ல, டிஸ்பிளே பண்ணி காட்டியாச்சு. எப்படி காட்டினாங்க? எப்படிலாம் காட்டினாங்கன்னா முதல்ல தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவிப்பான். சரி, இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குது. சரி, உதாரணமா 80% ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லிடுவான். எண்ணி சொல்லையில 89 வருது. அதாவது மொத்தத்துல நீங்க தேர்தல் அன்னைக்கு கமிஷனர் சொல்லுவாரு, போலிங் அன்னைக்கு நைட்ல என்ன செய்வாருன்னா 1000 ஓட்டு பதிவாயிருக்கு, 1000% சொல்ற 80% பதிவாயிருக்கு, வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாரு. 80% சொல்லிடுவாரு. ஒரு மாசம் கழிச்சு என்றாங்கல்ல, அன்னைக்கு 90% பதிவாயிருக்கு. அது எப்படி? அதான் எப்படிங்கிறேன். அதை நான் சொல்லிட்டேன், டைரி சொல்றேன்ல, அது ஆதாரம். இதை விட ஆதாரம் என்ன கேட்பான்ல, ஐயா நாங்க கையெழுத்து போடும்போது 80% தானே, இப்ப மண்ணடியில 90. இப்ப துறைமுகம் தொகுதியா இது துறைமுகம் தொகுதி தானே, துறைமுகம் தொகுதியில 15வது வார்டா ஒரு பேச்சுக்கு சொல்றோம். இந்த வார்டுல 78%னா அது எப்படி 2 மாசம் கழிச்சு 88% வரும்? அதான் கேள்வி. அது எப்படி 90 வரும்? அதான் கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, அப்ப அந்த ஏஜென்ட் எல்லாம் போய் கிளைம் பண்ணுவாங்க. அதுதான் கூட மாட்டாங்க அதிகாரம். கையெழுத்து போட்டுருவாங்க, கமிஷன் சொன்னா முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. அது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இது சதவீதத்துல சொல்றது, %. அது வரை. அது இல்லாம இப்ப இந்த துறைமுகம் தொகுதியில மொத்த வாக்காளர்கள் 1 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1 லட்சம் பேர் வாக்காளர்னு அதை காட்டிடுது. முதல்ல மிஷினை திறந்தவுடனே மொத்த வாக்காளரை காட்டுது. அந்த டிஸ்பிளே பண்ணி எல்லாரும் வச்சு பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது 1 லட்சம் வாக்கு இருக்கா, ஓகே. 1 லட்சத்துல பிஜேபிக்கு எவ்வளவு, அதிமுக எவ்வளவுன்னு எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பரை போடுது. பார்த்தீங்கன்னு சொன்னா 1,05,000 வருது. மொத்த வாக்கு 1 லட்சம், பதிவான வாக்கு 1 லட்சம், டோட்டல் பிரிச்சு பார்த்து கூட்டினீங்கன்னா 1,05,000. அப்படி சில இடத்துல நிரூபிச்சு காட்டிருக்கிறாங்க. இது ஆதாரமா இல்லையா? இதை விட நீ 1 லட்சம் எப்படி 1 லட்சம் டோட்டலா காட்டுறீங்க? அதான் பேசுறோம். 1 லட்சத்துக்கு பிறகு 1,05,000 எப்படி வருது? அப்படி ஒரு மோசடிக்கிற ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து அந்த விவிபேடு காட்டுவோம் முதல்ல அந்த பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க, விவிபேட்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதை ஃபுல்லா கவுண்ட் பண்ண சொல்றாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்ததுல வித்தியாசம் வந்துருச்சு, அதனால மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல பிரச்சனை வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த விவிபேட்ல இருக்கிற பேப்பருடைய நம்பரும் மிஷின்ல காட்டுற நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுல போட்டது பூரா பேப்பரா வந்துருது இல்ல, வரணும் இல்ல வந்து அதான் அதுதான் விவிபேட் வைக்கிறீங்க. ஒரு பூத்துக்கு 1500 ஓட்டு, 1000 அப்படிதான் கணக்கு, 1500க்கு மேல கிடையாது. அப்ப ஒரு பூத்துல 1246ன்னா 1346 வந்துச்சுன்னா வராது. எப்படி இப்படி வரும்? கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? கூடவும் செய்யும் குறைவும் செய்யும், அவன் வசதி பொறுத்து. ரெண்டு வரும், ரெண்டும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம். அதாவது ஒருத்தனை ஆளுங்க எவன் ஜெயிக்க கூடாது அவனுக்கு கூட இருந்தா அவனுக்கு குறைக்கலாம். 1200 1300 காட்டும் 300 கவுண்ட் பண்ணும்போது, அதனால ஃபுல்லா கவுண்ட் பண்ண கூடாங்கிறாங்க. அது கவுண்ட் பண்ண வேணாம் நீ மறுக்கிற. அப்ப இது மோசடி செய்யறது என்பதற்கு அதுக்கு இவிஎம்முக்கு ஆதாரம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மோசடி நடந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து அந்த இவிஎம்ல உள்ள மோசடிக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த கேமரா சிசிடிவி கேமரா இருக்குதுல்ல, எல்லா பூத்துலையும் வைக்கணும்னு சட்டம் வைக்கிறாங்க. அந்த டீட்டெயிலை வந்து 15 நாளைக்கு பிறகு தரமாட்டோங்க, 15 நாள் தான் அது உயிரும். சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஓட்டு போடுறத காட்டுறது இல்ல, மக்கள் கியூல நிக்கிறது தான். ஆமா, அதையும் கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அதான் என்ன தப்புன்னு கேட்டா, இப்ப வந்து கியூல காட்டுது ஒரு 200 பேர் நிக்கிறதா காட்டும். 200 பேர் நிக்கிறதா காட்டும் போது 200 பேர் வாக்களிக்க எவ்வளவு நேரம் வரும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, ஒரு கணக்கு இருக்கு. அதை தாண்டி வாக்களிச்சிருந்தா நின்றது 200, அந்த 5ல இருந்து 6 வரைக்கும், உதாரணமா சாயந்தரம் 5ல இருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் அது அங்கதான் அதிக போலா இருக்கு. அந்த மாதிரி 100 பேர் தான் நிக்கிறான். ஆமா, அந்த 1 மணி நேரத்துல சிசிடிவில பாத்தீங்கன்னா 100 பேர் நிக்கிறான். வாக்கு பாத்தீங்கன்னா 1000 இருக்கு. சிசிடிவிக்கும் பதிவானதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. அதுதான் சிசிடிவி கேட்கறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து பணியாற்ற அதிகாரி மாதிரில சொல்றீங்க. அதுல நான் சொல்லல, எதிர்கட்சியினர்கள் வந்து சான்றோட சொன்னது இதெல்லாம். அது கரெக்ட் தான். அந்த ஆதாரத்தை கேட்டா தனி மனித என்னது பிரைவசி, ஏதோ பிரைவசி பாதிக்குது. பாத்ரூம்ல எடுக்கிறான், பிரைவசி ஓட்டு தர போடுறாங்க, பிரைவசியை பாதுகாக்கணும்னு சட்டம் இருக்குது. அதெல்லாம் குளிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து அதுக்கு உள்ளது. பாத்ரூம் போறாங்க, அதே பிரைவசியை பாதிக்குன்னா நீங்க எடுக்கவே கூடாது. அது எடுத்த ஹோட்டல ஃபுல்லா பத்திரிகைக்காரன் படம் எடுத்து பிரைவசி அது இல்ல. வாக்காளங்க சிசிடிவி கேமரா வைக்கிறதே தப்பா போயிரும். அப்படி பார்த்தா யாருக்கு காட்டக்கூடாது, நீங்க தானே பார்க்க கூடாது. பிரைவசி வந்து நீ பாத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. தேர்தல் அதிகாரி மட்டும் இந்த பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல டிஜிட்டல் இது தர மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் குடுக்குறாங்க இல்லையா, டிஜிட்டல் பதிவு இருக்கும் இல்லையா, அதையும் கொடுக்க மறுக்கிறாங்க. உத்தரவு போட்டாங்க, உத்தரவு போட்டாங்க. சரி, இப்ப நிறைவாக ஒரு கேள்வி, நம்ம மக்களுக்கு நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, டேம்பரிங் எப்படி பண்றது, சேர்ப்பு நீக்கம், ஓட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இப்படி போகும்போது இந்தியாவுல ஒரு வலிமை உள்ள கட்சி மட்டும் தொடர்ந்து ஆட்சியில இருக்கும். இது ஒரு ஆபத்தான ஜனநாயகம். கண்டிப்பா இது ஜனநாயகமே இல்லை. இதுக்காக வந்து போடாரி உசுரை கொடுத்து வாங்கினாங்களோ அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது. என் கருத்துக்கு என் ஓட்டுக்கு மதிப்பு இல்லாட்டி என்ன இருக்கு? நான் ஒரு ஓட்டை போடுறேன், அதுக்கு எந்த மதிப்பு இல்லாமல் போகுத. நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன், உங்களுக்கு இல்லைன்னு போனா என்ன அர்த்தம்? அது அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. ஜனநாயகமே இல்லை. சரி, இப்ப என்ன பேப்பர்ல கொண்டு வர, அதாவது எலான் மாஸ்க் அவனுக்கு மிஞ்சின யார் இருக்கா இன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்துல? அதை வச்சுதான் உலக பணக்காரனா இருக்கான். எலான் மாஸ்க் உலக பணக்காரனா இருக்கிறது இந்த டெக்னாலஜியை வச்சு தான் அந்த உலக பணக்காரன் ஆகுறான். அவன் சொல்றான் ஓட்டு மிஷின்ல எந்த ஃப்ராடும் பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஓட் மிஷின்ல டேம்பரிங் பாசிபிள் பண்ண முடியும், பல வகையில் பண்ண முடியுங்கிறதுனால நிரூபிச்சிருக்காங்க. அது இந்திய தேர்தல் கமிஷன் தப்பான தகவலை மக்களுக்கு தருதுன்னு இந்தியாவோட டைரக்டா விமர்சனம் பண்றான். சரி, எலான் மாஸ்க் அவனுடைய பதிவுல போட்டிருக்கிறான். சரி, அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல எதுக்கு அவனு இதை கட்டியல் விடுங்க? பேப்பருக்கு மாற வேண்டியதானே? சரி, பேப்பர் மாறினா அதுலயும் மோசடி நடக்கும். சரி, சின்ன நம்பர்ல இருக்கும். சரி, பேப்பர்லாம் கண்ட்ரோல் பர்சன்ட்லாம் கரெக்டா இருக்காது. அந்த அளவுக்கு பெருசா மாசம் வராது. ஆமா, ஒரு 100 ஓட்டா 102 ஓட்டா போடலாம், அவ்வளவு 2 பேப்பரை கூட்டிக்கலாம், அவ்வளவுதான். சரி, இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில இப்ப இந்த ரெவல்யூஷன் மாதிரி இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சார யுக்தி எல்லாம் இப்ப போய்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல ராகுல் காந்தி எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து இதை சரி பண்ணிடுவாங்களா? அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்கட்சிகளுடைய போக்குனாலதான் இன்னைக்கு பிஜேபி என்ன செய்யுதுன்னா ஆட்டம் போடுது. இதெல்லாம் இந்த ஓட் சோரிங்களை மட்டும் ஒரு தன்னந்தனியாக தான் விட்டுருக்குறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து நிற்கணுமா இல்லையா?
ஓட்சோரிங் விஷயத்துல ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்களே தவிர, எதிர்கட்சிகள் ஒற்றுமை சேர மாட்டாங்க. ஆமா, கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆமா. அது பத்தாது, பாத- களத்துல இறங்கி ஏதாவது செஞ்சாங்களா? ஓ. மம்தா பானர்ஜி செஞ்சாங்களா? கெஜ்ரிவால் பண்ணாரா? அப்ப முலாயம் பண்றாரா? எல்லாம் தனியா தூக்கி விட்டுருக்காங்க அவர். ஓ. அப்ப அந்த மாதிரி இருக்கையில எப்படி அதை வந்து வெற்றி பெற முடியும்? ஓ. எல்லாரும் எல்லாம் அறிக்கையே தான். திமுக எடுத்து கூட அறிக்கை தான் விடுறாங்க. போராட இல்ல. போராட்டம் பண்ணி தேர்தல் கமிஷனுக்கு எதிராக அதை ஸ்தம்பிக்கிற போராட்டத்துக்கு நீங்க வாங்க சொல்றது எப்படின்னா அனைத்து இந்தியா கூட்டணிகளும் ஒரு மாஸ் ரேலியை கண்டக்ட் பண்ணுது, பண்ணவே இல்லை. லட்சக்கணக்கான அப்படி சொல்றீங்க. அப்படி செய்யணும். அப்படி செஞ்சாதான் மக்கள் புரட்சியாக வரும். பயப்படுவான் தேர்தல் கமிஷன், அவனும் மனுஷன் தானே. மக்களுக்கு வந்துருச்சுட்டாங்க, நேபாள மாதிரி புந்தமலை அடிச்சு போடுவாங்கன்னு பயம் வரணும். மக்களுக்கு பயப்படுறதுக்கு பேர் தான் மக்களாட்சி. மக்கள் சக்திக்கு வந்து என்ன செய்யணும்? எந்த நிர்வாக அமைப்பா இருந்தாலும் பயப்படணும். அந்த பயத்திலையாவது ஒழுங்கு அவங்க ஆட்சி பண்ணணும். இதுக்கு தான் தீர்வு தான் என்ன? நிரந்தரம் தீர்வு தான் என்ன வரும்? தீர்வு என்னன்னு கேட்டா, அந்த தேர்தல் கமிஷன் இப்ப கொஞ்சம் இந்த எதிர்ப்பு கொஞ்சம் அரண்டு போய் பின்வாங்கியிருக்காங்கல்ல. எல்லா கட்சிகளையும் கூட்டி தான் இன்னும் கொஞ்சம் வலிமையா கொடுத்தா நாங்க பேப்பர்ல வர்றோம்னு வந்திருந்தனால, நீங்க கொடுக்குற அந்த எதிர்ப்பு கடுமையான முறையில் இருக்கும் என்று சொன்னால் இது மக்கள் பிரச்சனையாயிரும். ஏன்னா மக்களே எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா மக்களை எதிர்த்துக்கிட்டு ஒருத்தன் வாழ முடியாது. எந்த ஒரு அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி, மக்கள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அவன் பணிஞ்சுதான் ஆகணும். சரி. அந்த ஒரு நிலையை உண்டாக்குனாங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் கமிஷன் அறிவிப்பாங்க, இனிமே வந்து வாக்கு சீட்ல தான் நடக்கும், சீட்ல தான் தேர்தல் நடக்கும்னு அறிவிப்பாங்க. அறிவிச்சால் இந்த பிரச்சனை 100% வெற்றி ஆயிரும். ஒரு நேரம் சிறப்பா அந்த வாக்கு திருட்ட குறிச்செல்லாம் பேசுனீங்க. அடுத்த செய்தியில உங்களை நான் மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.